ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஈப்ரோவில் என்ன ஸ்பெஷல், அதாவது ஈப்ரோ 15 குறிப்பாக என்ன ஸ்பெஷல் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ரெகுலராக பார்த்தோம்னா இங்கே என்ன டாக்குமெண்ட்டில் ஆதார் கார்டு, இந்த மாதிரி பிஎம்ஜேஒய் கார்டு, ஓட்டர் ஐடி, இந்த மாதிரியான கார்ட்ஸு ஜென்ரலாக இருக்கும். இது வந்து நம்ம அப்லோட் பண்ணோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை க்ராப் பண்ணி கொடுக்கும். இன்னும் சில கார்ட்ஸ் இருக்கும். இப்போ குறிப்பாக இந்த மாதிரி பிஎஃப் கார்டு அதில் இல்லை. நீங்கள் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் அது டவுன்லோட் பண்ணுற மாதிரி டிஎல்லும் வராது. அதே போல் ஐடி கார்டு உங்களுக்கு நீங்கள் வந்து டிசைன் பண்ணி வாங்கியிருப்பீங்க டிசைனர்கிட்ட, அந்த மாதிரி ஐடி கார்ட்ஸு இது எல்லாமே வந்து நீங்களே வந்து ஈப்ரோ சாஃப்ட்வேரில் ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அது எப்படின்னே நம்ம பார்த்துருவோம். இது வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இப்போ வந்து இங்கே இல்லாதது, இப்போது உதாரணத்துக்கு வந்து இந்த பிஎஃப் கார்டை நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக போட்டுக்கணுன்னா அது எப்படி பண்ணுறது அதை பார்த்துடலாம். ஸோ இங்கே என்ன பண்ணோம், முதல்ல வந்து நம்ம க்ராப் பண்ணிக்கணும். க்ராப் பிடிஎஃப் போயிட்டு இங்கே பிஎஃப் கார்டில் ஒரு கார்டு நீங்கள் க்ராப் பண்ணிட்டா போதும். ஓப்பன் பண்ணுறேன், பாஸ்வேர்டு இல்லை. ஸோ ஃபஸ்ட் நான் வந்து இது வந்து க்ராப் பண்ணிக்கிறேன், ஃப்ரண்ட் இமேஜ் க்ராப் பண்ணிக்கிறேன். நான் ஓரளவுக்கு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக காமிக்கிறேன். நீங்கள் வந்து இன்னும் பண்ணும்போது பர்ஃபெக்டாக பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டு க்ராப் பண்ணிட்டேன், அப்ளை கொடுக்குறேன். பேக்கு க்ராப் பண்ணணுமா கேட்கும். அதே போல் வந்து இப்போ நான் அதுவும் அதே மாதிரி பேக்கும் க்ராப் பண்ணுறேன். ஓகேவா, அப்ளை கொடுக்குறேன். இப்போது இங்கே என்டர் ப்ரீசெட் நேம் ஒன்று கேட்கும். இங்கே வந்து நீங்கள் பிஎஃப் கார்டு அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டோமா, இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது இங்கே வந்து கஸ்டமில் வந்து உங்களுக்கு பிஎஃப் கார்டுன்னு ஆட் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், நான் சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணிட்டேன். அகைன் வந்து நான் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆச்சா, இங்கே கஸ்டமில் வந்து பிஎஃப் கார்டுன்னு இருக்குது. இப்போது இந்த பிஎஃப் கார்டுன்னு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நான் சாம்பிள்ஸ் வச்சுருக்கேன். பிஎஃப் கார்டுன்னு கொடுக்குறேன். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. அகெயின் இன்னொரு பிஎஃப் கார்டுன்னு கொடுக்குறேன். உங்களுக்கு வந்துடுச்சு. சரியா, அதே போல் வந்து இப்போது இது பார்ப்போம். நம்ம வந்து இந்த ஆர்சி சொன்னோம்ல, ஆர்சி வந்து க்ராப் பண்ணி எடுக்கிறது எப்படின்னு பார்த்துருவோம். இப்போ போயிட்டு அதே மாதிரி உங்களுடைய ஆர்சி கார்டு வந்து ஒரு கார்டை வந்து க்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆர்சி கார்டு ஓப்பன் பண்ணும்போது அதில் பண்ண மாதிரி தான் நம்ம ஃப்ரண்ட்டு மட்டும் க்ராப் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா இங்கே பண்ணிக்கோங்க. இப்போது லெஃப்ட்டு கொஞ்சம் உங்களுக்கு தள்ளணுன்னா இந்த மாதிரி தள்ளிக்கோங்க லெஃப்ட்டு. இப்போது வந்து டாப்பு கொஞ்சம் கீழே இருக்கணும்னா அந்த மாதிரி இறக்கிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய அளவு வச்சுட்டு அப்படியே கொடுங்க. அடுத்த பேக்குக்கு அதே மாதிரி தான். இப்போ வந்து டாப்பு கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு ரஃப்பாக பண்ணுறேன், நீங்கள் பண்ணும்போது நீட்டாக பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுறது தான் அதே மாதிரி கண்டினியூஸாக வரும். இப்போ அப்ளை கொடுக்குறேன். ப்ரீசெட் நேம் வந்து நான் ஆர்சி கார்டு ஆர்சி 01 போடுறேன். ஏன்னா ஒன்று வெப்சைட்டில் ஒரு ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த வெப்சைட்டில் நான் டவுன்லோட் பண்ண இதில் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ கொடுத்துட்டேன்னா இப்போ என்ன பண்ணணுன்னா அகெயின் நீங்கள் வந்து இங்கே வராது. ஒரு வாட்டி சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணால் தான் அது உங்களுக்கு வரும். சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ரீசெட் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அகெயின் வந்து சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்சின்னு ஆட் ஆகிருக்கும். இப்போ நான் சாம்பிள் கார்டு வேறு போடுறேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அப்படியே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உக்காந்துக்கும். இன்னொரு கார்டு போடுறேன், ஆர்சி கார்டு, அப்படியே உட்காந்துக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து மூணாவதை வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு இந்த ஐடி கார்டு ஒன்று வந்து போட்டு காமிக்கிறேன். ஏன்னா நீங்கள் டிசைனர்ஸ்கிட்ட வந்து ஐடி கார்டு வாங்கியிருப்பீங்க. அந்த ஐடி கார்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம்.
ஸோ கிராப் பிடிஎஃப் வைக்கிறேன். இங்கே வந்து நான் கம்பெனி ஐடின்னு வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்கிறது வந்து அப்படியே நீங்கள் வந்து கம்பெனி ஐடி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக தெரியுது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும், லெஃப்ட் ஆப்போசிட் பண்ணணும். ஓகே கொடுத்துக்கோங்க. அதே போல் இந்த சைடு பேக் சைடுக்கு கிராப் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் கிராப் பண்ணும் பொழுது கொஞ்சம் பார்த்து கிராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே நீங்கள் கிராப் பண்ணுறது அடுத்தடுத்த இதில் வரும். இப்போது எனக்கு வந்து டாப்பில் கொஞ்சம் ஒயிட்டிஷ் தெரியுது. ஸோ அதுக்காக நான் வந்து கொஞ்சம் இப்படி தள்ளிக்கிறேன். ரைட்டு. இப்போ அப்படியே கொடுக்குறேன். இங்கே நேம் வந்து நான் வந்து சிஐடின்னு கொடுக்குறேன், கம்பெனி ஐடின்னு கொடுக்குறேன். கொடுத்து ஓகே கொடுத்துட்றேன். சரியா? இப்போ வந்து என்ன சொன்னேன், இப்போ வந்து இங்கே வராது. நம்ம சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணுறோம். அகெயின் வந்து சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணுறோம். இப்போது அகெயின் வந்து இங்கே கஸ்டமில் போகிறோம். சிஐடி கம்பெனி ஐடி வேறு போடுறோம் பாருங்கள். அப்படியே வந்து உங்களுக்கு உக்காந்துக்கும். சரியா? கம்பெனி ஐடி இன்னொன்று கார்டு போட்டு காமிக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? இதுதான் வந்து ஈப்ரோ சாஃப்ட்வேரில் இருக்கிற ஸ்பெஷலான ஐட்டம். இது வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எந்த மாதிரியான கார்டு வேணாலும் போட்டுக்கலாம். ப்ரீவியஸ் வெர்ஷன்லலாம் இந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. இதில் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் சாஃப்ட்வேரு வாங்கியிருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபீச்சர் இருக்குதுன்னு. ஸோ அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சாஃப்ட்வேர் யாராச்சும் தேவைப்பட்டுச்சுன்னு டெமோ வேணும், நான் டெமோ தரேன். நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணி டெமோ வாங்கிக்கலாம். என்னென்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க, அதை பார்த்து நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கால் பண்ணும்போது வந்து பிக் பண்ண மாட்டேன்றீங்க சார்ன்ற மாதிரி சொல்கிறீங்க. என்ன பண்ணுறது, நமக்கும் வந்து ஒர்க் பிஸி இருக்கும். பட் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கண்டிப்பாக 100% எல்லாேருக்கும் ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஓகே, தேங்க்யூ.